ஊழல் வழக்குகளில் தண்டனையும் கண்டனங்களும் பெற்றவர்தான் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை எண்ணி பார்த்து வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கலைஞர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஹெலிகாப்டரில் பறந்து வாக்கு கேட்கும் ஜெயலலிதாவையும் 90 வயதில் வேன் பிரச்சாரம் செய்யும் தனது உழைப்பையும் எண்ணி பார்த்து வெற்றிக்காக திமுகவினர் பாடுபட வேண்டும் என்றும் கலைஞர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீதியே இன்னும் இருக்கின்றாயா என்ற தலைப்பில் திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா மீதான வருமான வரித்துறை வழக்கை விசாரிக்க 4 மாத கால அவகாசம் வேண்டும் என்று தாக்கல் செய்த மனு 1 வாரத்திற்குள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் ஒரு சில வழக்குகள் ஆண்டு கணக்கில் காலதாமதம் ஆவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், நீதிமன்றத்தில் ஏன் இத்தகைய முரண்பாடுகள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை எத்தனை ஆண்டுகளாக நடைபெறுகிறது என்று வினவியுள்ள கலைஞர், எத்தனை வாய்தாக்கள் பெறப்பட்டிருக்கின்றன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வருமான வரித்துறை சார்பில் தாக்கல் செய்த வழக்கு எத்தனை ஆண்டுகளாக விசாரணையில் உள்ளது என்றும் அவர் வினவியுள்ளார். வருமான வரித்துறை சம்பந்தமாக 4 வழக்குகள் சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் மீது தொடரப்பட்டதை அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை வருமான வரித்துறை ஆணையரின் அனுமதி பெற்று 1997ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன என்றும் அவர் கூறியுள்ளார். ஜெயலலிதாவும் சசிகலாவும் இந்த வழக்குகளிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரி மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு அதனை நடத்தாமல் காலம் கடத்தியதை தொடர்ந்து வருமான வரித்துறை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை நாடியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 4 வார காலத்திற்குள் விசாரணை நீதிமன்றம் இதுகுறித்து முடிவு செய்ய வேண்டும் என்று 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதையும் அதன் மீதான ஜெயலலிதாவின் மேன்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பிறகு 4 மாதங்களில் இந்த வழக்கினை விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த அதே வழக்கில்தான் நாடாளுமன்ற தேர்தல் இருப்பதால் மேலும் 3 மாதங்களுக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டிருப்பதை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பணிகளுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கின்றன. ஆனால் உச்சநீதிமன்றம் 3 மாத கால அவகாசம் கொடுத்துள்ளதை பற்றி யார் கேள்வி கேட்க முடியும் என்றும் கலைஞர் வினவியுள்ளார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் மனதில் கொண்டுதான் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய போது, நடப்பது ஜெயலலிதாவின் ராஜ்யமா அல்லது நீதியின் ராஜ்யமா என்று வினவி இருந்ததை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட முதலமைச்சர் வாய்த்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள கலைஞர் ஜெயலலிதா மீது தொடரப்பட்டுள்ள வழக்குகளை பட்டியலிட்டுள்ளார். கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கில் 2000ஆவது ஆண்டில் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை, ஆந்திர மாநில திராட்சை தோட்டத்தில் விவசாயம் செய்யாமலேயே 60 லட்சம் ரூபாய் வருமானம் வந்ததாக உண்மைக்கு மாறான தகவல், கோப்பில் கையெழுத்திட்டுவிட்டு அந்த கையெழுத்து தன்னுடையது இல்லை என்று நீதிமன்றத்தில் கூறியவர், 2001 சட்டப்பேரவை தேர்தலில் 4 தொகுதிகளில் வேண்டுமென்றே மனு தாக்கல் செய்து மக்களின் அனுதாபத்தை சம்பாதிப்பதற்காக போட்டியிட்டவர், தண்டனை பெற்ற காரணத்தால் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பது தெரிந்தே தேர்தலில் போட்டியிட்டவர், முதலமைச்சராக பிறந்த நாளை கொண்டாடிய போது பரிசாக பெற்ற 2 கோடியே 1 லட்சம் ரூபாயை சொந்த கணக்கில் வரவு வைத்துக் கொண்டவர், டான்சி நிலத்தை சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு வாங்கியதற்காக 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை பெற்றவர், 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டவர், 1 ரூபாய் ஊதியம் பெற்றுக்கொண்டு 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கியவர் என்ற சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர்தான் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று கலைஞர் தெரிவித்துள்ளார். இத்தகைய முதலமைச்சர் தான் 40 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி ஹெலிகாப்டரில் பறந்து சென்று வாக்குகள் கேட்டு வருவதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 90 வயதில் வேன் மூலம் சாலை வழியாக பயணம் செய்து மக்களை சந்திப்பதாக தெரிவித்துள்ள கலைஞர், முதுகில் செய்து கொண்ட அறுவை சிகிச்சையால் வலியினால் அவதிப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். மக்கள் வெள்ளத்தில் செல்லும் போது வேன் உள்ளே செல்ல முடியாமல் தவிப்பதையும் மக்களின் உற்சாகத்தால் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தம்மால் முடிந்தவரை உழைப்பதாக உருக்கத்துடன் குறிப்பிட்டுள்ள கலைஞர், ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க திமுகவினர் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.